இங்கே தானே 15வது கணக்கு செய்தீங்களா? ஒரே ஒரு ஆள் தான் செஞ்சு அனுப்பியிருக்காங்க. யாரோ விஜயலட்சுமிங்கிறவங்க மட்டும் சால்வ் பண்ணி அனுப்பி. விஜயலட்சுமியா பிரியதர்ஷினியா? பிரியதர்ஷினி தானே அனுப்பியாச்சா? ஒரு ப்ராப்ளத்துக்கு 75% ஆன்சர் அப்படிதானா? எத்தனை நம்பர் ப்ராப்ளம்? 5வா? இங்கே வேற நம்பர்ல இருக்கு. 15. 15ஆ? 9வது ப்ராப்ளத்துக்கு இந்த ஆன்சர் இருக்கு. என்ன ஆன்சர்? 36/100 245 இந்த கணக்குக்கு 40/100 பெருக்கல் 210 = 10 - x எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? வெட்டு கொடுத்து சுருக்கணும்னா சுருக்கிடலாம். 0க்கு 0 0க்கு 0 அடிச்சிடலாம். சால்வ் பண்ணாதவங்க பாருங்க, சால்வ் பண்ணவங்களுக்கு ஓகே, பிரச்சனை இல்லை. அப்புறம் இது 5 டேபிளுக்கு அடிச்சிங்கன்னா 29. ஓகே. அப்புறம் திரும்பியும் 10, இது 18. அப்புறம் இதில் 5, இதில் 9 இந்த மாதிரி வரும். அப்புறம் இது 49ஐயும் 9ஐயும் பெருக்கி 36 8 44 44/5 மைனஸ் இதை ஒரு 484. அப்புறம் இந்த சைடில் 10 - x. ஓகேவா? இப்போ எல்சிஎம் எடுத்து இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இங்கே 5 எல்சிஎம் 441 மைனஸ் 5 4 20, இது 2 இணைஞ்சு 40 42 10 - x. இதை மைனஸ் பண்ணீங்கன்னா 21/5 10 - x. நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது x. இல்லைன்னா 21 இங்கே இருக்கட்டும், 5 அங்கே கொண்டு போயிருங்க. 5 × 10 50 - 5x. இந்த 50 இந்த சைடு கொண்டு வாங்க. 21 - 50 = -5x. நிறைய மாடலில் செய்யலாம். நீங்கள் சிலவங்க டைரெக்டாக எல்சிஎம் எடுத்து பண்ணியிருப்பீங்க, இல்லாதவங்க இந்த மாதிரி வெட்டிட்டு செஞ்சுருப்பீங்க. இதில் உங்களுக்கு 29 -29 வரும். அப்புறம் அந்த சைடில் -5x. x மைனஸ் கேன்சல். x = 29/5. இதுதான் ஹோம்ஒர்க் போட்ட ப்ராப்ளம். முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. பாயிண்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா பாயிண்ட்ல, மிக்சடு ஃப்ராக்ஷன்ல கேட்டிருந்தாங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷன்ல. ஓகேவா? அடுத்தது லாஸ்டா எந்த ஒரு கணக்கு 15th ப்ராப்ளம் ஒன்று போட்டிருப்பேன். 2650ல் 1987.50 5ன்னு எடுத்துக்கலாம். புள்ளிக்கு பின்னாடி வரக்கூடிய நம்பருக்கு பின்னாடி கடைசியா 0 இருந்தால் விட்டுக்கலாம். இதில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்கு. அப்போ × 100 போட்டால் போதும். 0க்கு 0 கட் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு 1987 ஒரு புள்ளி தாண்டி போயிடும். 165 5ஆம் பாடால கட் பண்ணீங்கன்னா
5 25 3 15 3 15 மீதி 4 48 95 45 மீதி 3 7 5 35 இது 2 5 25. இந்த 53ஐயும் 39 3975 53ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 53 ஒரு 7ஆல பெருக்கி பாருங்க, இல்லை 8ஆலையா 53 7ஆல பெருக்கி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிட்ட வரும். 53க்கு வேற வாய்ப்பாடு போட்டு கட் பண்ண முடியாது, டைரெக்டாக 53 தான் வாய்ப்பாடு போடணும். 7 21 மீதி 2 கையேழு 35 2 37 397 பக்கத்தில் இல்லை நல்ல தூக்கம்னு நினைக்கிறேன். மொத்தம் 9 பேர் காலையில் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைனில் மட்டுமே நமக்கு இப்போ ஒரு 30க்கு மேலே இருக்காங்க. அதில் கொஞ்சம் போலீஸ் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்போ ஏதோ ட்ரைனிங் இருக்குது, அதனால இந்த குடியரசு தினத்துக்காக அவங்க அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. மீதி உள்ளவங்க நல்லா தூக்கம்னு நினைக்கிறேன். டிஎன்பிஎஸ்சி சும்மா கிடையாது. சரி, இந்த பிடிஎஃப் கூட இப்போ 2வது படிக்கட்டு. வந்து டிஎன்பிஎஸ்சி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறேன் கதையை. படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கும். அப்புறம் என்ன நடக்கும்னா பார்ப்பாங்க, கொஞ்ச நாள் படித்து பார்ப்பாங்க, சிச்சுவேஷன் செட் ஆகாது, இல்லைன்னா மற்றவங்க கூட காம்படிஷன் பண்ண முடியாது, இந்த மாதிரி நிறைய ஒரு எண்ணங்கள் மனசுக்குள்ள ஒரு தாட் வரும். அவங்க அதிக மார்க் எடுக்கிறாங்க, நம்மளால முடியலையே, நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா, இப்படி பல குழப்பங்கள் வரும். குழப்பங்கள்லாம் ஒரு 6 மாதம் தான் இருக்கும். 6 மாதம் இல்லை, ஒரு 2-3 மாதம் இருக்கும் குழப்பங்கள். அதில் யாரெல்லாம் இந்த குழப்பத்துலேருந்து நம்மளால முடியும்னு சொல்லி கொஞ்சம் மேலே வருவீங்கன்னா இந்த ஃபீல்டை விட்டு நீங்கள் போகவே மாட்டீங்க. உங்களால் இது ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு அடிக்ட் ஆகிடுவீங்க. படிக்கணும், எழுதணும், எக்ஸாம் போடணும், இந்த மைண்ட் செட்டிங் மாறும். அது கொஞ்ச நாள் ஆகும். இந்த மைண்ட் செட்டிங் எப்போ உங்களுக்கு வருதோ அப்போ தான் இந்த ஃபீல்டில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இந்த மைண்ட் செட் வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் எண்ணங்கள், செயல்பாடுகள் எல்லா முறை மாறும் பாருங்க. உங்கள் மைண்ட் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா, புதுசாக ஏதாவது கணக்கு படிக்கணும், இந்த மைண்டு டிஎன்பிஎஸ்சி மைண்ட்லேயே உங்கள் மைண்டு போயிட்டே இருக்கும். பாருங்க, நோட்ஸ் கலெக்ட் பண்ணணும், அந்த புக்ஸ் வாங்கினா கொள்ளாமா, இந்த புக்ஸ் வாங்கினா கொள்ளாமா, ஆன்லைன் எக்ஸாம் போட்டால் கொள்ளாமா, இன்றைக்கி நம்ம எவ்வளோ படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், இந்த மைண்ட் செட்டிங் தான் போகுமே தவிர ஃபேமிலியோ ஃபெஸ்டிவலோ எல்லா இடத்துக்கும் போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இது என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு தான் நீங்கள் இதில் அச்சீவ் பண்ண முடியும். பார்த்துக்கிட்டு அது வரைக்கும் சும்மா ஏதோ டைம் பாஸில் படித்தது போல் இருக்கும். நீங்கள் என்னைக்கு இதுக்குள்ளே என்ட்ரியாகி ஒரு 2-3 எக்ஸாம் ஒரு 70க்கு மேலே ஸ்கோர் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவீங்க. அது வரைக்கும் இப்படி தான் இருப்பீங்க. காலையில் 8 பேர் 9 பேர் இந்த மாதிரி தான் இருக்கும் ஆன்லைன் அட்டெண்ட். சரி, பரவாயில்ல, நம்ம டாப்பர்ஸ் அப்படியே அட்டன் பண்ணியிருக்கீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, ஓகே. அப்புறம் இன்னைக்கு புதுசாக பார்ப்போம். அது என்ன முடிக்கலையோ? 371 நிற்கிறோம். எல்லாரும் சால்வ் பண்ணியிருக்கீங்களான்னு நினைக்கிறேன். 397 371 அடிச்சிருங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 6, அப்புறம் இதில் ஒரு 2 26. ஓகேவா? இது 7 டைம்ஸ் போச்சு. அப்புறம் ஒரு 265 பேலன்ஸ். 265 வரும்போது 53 5ஆல கொண்டு வரணும்னா 5 டைம்ஸ் போட்டு 53 15 மீதி 1 5 25 1 26 75. ஆன்சர் இது 75%. முடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருங்க, போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். 450 ஆப்பிள். ஓகேவா? 450 ஆப்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க? 30% அழுகிய நிலையில் உள்ளது. எனில் எத்தனை ஆப்பிள்கள் நல்ல நிலையில் உள்ளதுன்னு கேட்டோம். 30% அழுகி போச்சுன்னா 70% எப்படி இருக்கும்? மனக்கணக்கு தான். ஓகே, 30 அழுகி போயிடுச்சு மொத்தம் 100ல் அப்படின்னு ஞாபகம் வச்சிங்கன்னா மீதி 70%. அப்போ 450ங்கிறது 100க்குன்னு எடுப்பீங்க. முதல்ல இருந்தது 100. புரியுதா? நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது
450ங்கிறது 100%. அதில் 30% டேமேஜ் ஆகிடுச்சு. மீதி இருக்கக்கூடியது வந்து 70%. இப்போ நீங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டியது 70% கண்டுபிடிச்சா போதும். 0க்கு 0 அடிச்சிடலாம், இந்த 0க்கு இந்த 0 அடிச்சிடலாம். அப்புறம் x ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 45 × 7. 45 × 7 4 28 28 3 31 315 ஆப்பிள் வந்து நல்ல நிலையில் இருக்கு. கரெக்டா வருதா? எஸ் சார். ஓகே, அடுத்த ப்ராப்ளம். பிடிக்காதவங்க சால்வ் பண்ணிக்கிடுங்க. இந்த ஸ்கிரீன்ஷாட் போட்டு விடுங்க. அப்புறம் அடுத்தது என்ன இருக்கு? 40% ஆஃப் 60% ஆஃப் 2% ஆஃப் இருக்கு நம்பர். அப்போ இது ஈஸி தான். 40/100 இன்டு 60/100 இன்டு 504. சரியா? அந்த நம்பர்ல என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா எஸ் அதில் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன் டேட்டாவில். 40% அப்புறம் 60% ஆஃப் இந்த 3/5 ஓகேவா? இந்த 3/5 ஆஃப் நம்பர் இஸ் 504. அவசரமாக காப்பி பண்ணி ஒயிட் போர்டு போட்டது தப்பாக போயிடுச்சு. கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு. அப்புறம் வாட் இஸ் 20% ஆஃப், அதில் ஒரு இது உண்டு, இந்த இதில் உள்ளது மிஸ் ஆயிருக்கு. 2/3 2/5 சாரி 2/5 2/5 ஓகேவா? ஆஃப் த நம்பர்னு கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க டேட்டா படி 40% 40/100 இன்டு 60% 60/100 இன்டு 3/5 ஓகேவா? அப்போ 3/5 ஆஃப் ஏன் நம்பர், அந்த நம்பர் தெரியாது, எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துருக்காங்க 504. அவங்க ஃபைன் பண்ண சொன்ன என்னதுன்னா இந்த நம்பரை கண்டுபிடிச்சி அதில் ஒரு 25% கூட ஒரு இன்டு 2/5 போட்டு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. நம்ம அதை கணக்கு ஒரேடியாக செஞ்சிடலாம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்னா என்ன வரும்னா எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு எழுதிக்கலாம். எல்லாமே ஒரே சைடு கொண்டு போங்க, எக்ஸினுடைய மதிப்பு கிடைக்கும். அப்போ கட் பண்ணுறதை கட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரேடியாக கொண்டு போய் கட் பண்ணிக்கலாமே. இல்லைன்னா இங்கே வச்சு அடிச்சிடும், 0க்கு 0 அடிச்சிடும். சிம்பிளாக முடிக்கிறத முடிச்சு விட்டுருங்க. ஓகேவா? சரி, அப்படியே அந்த சைடு கொண்டு போகிறோம். 504 கீழே இருக்கிறதெல்லாம் மேலே, 10 × 10 இந்த 5 மேலே இருக்கிறதெல்லாம் கீழே, 4 × 6 × 3. அப்புறம் என்ன அந்த கணக்கை இது அவ்வளோ வேல்யூ சுருக்கி பார்த்தா எக்ஸினுடைய மதிப்பு கிடைக்கும். அந்த எக்ஸினுடைய 25% கேட்டிருக்கிறாங்க. திரும்பியும் எக்ஸினுடைய 25%, அப்புறம் ஒரு 2/5. புரியுதா? நீங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒரு நம்பரை மாற்றி ரெண்டாவது அந்த நம்பருக்கு 25/100 இன்டு 2/5 போடணும். அதுக்கு பதிலாக நான் இது சுருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நம்பரை ஃபுல்லாக வச்சிருக்கேன். அந்த செட் ஆஃப் நம்பர் நான் இருக்கு. இது கூட இந்த 25% அப்புறம் அந்த 2/5 இதெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ண போகிறேன். நான் ஏன் இப்படி வைக்கிறேன்னா எனக்கு கட் ஆகும், அதனால நான் அதை சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறோன்ட்டு அப்படியே வச்சு நம்ம 0 அடிச்சிட்டோம். அப்போ இல்லை நீங்கள் அதை பெருக்கி சுருக்கி திரும்பி 100 வெட்டி அதெல்லாம் டைம் வேஸ்ட். அப்புறம் பாருங்கள், இந்த 5க்கு 5 கேன்சல் ஆகும், இந்த 2க்கு ஓகேவா? அப்புறம் 5 4 9 3 இப்போடால போகும். ஸோ 1 3 3 1 3 3 அப்புறம் மீதி 2 6 3 18 எண் 3 24. அப்புறம் இந்த 2ஆல் திருப்பி அடிச்சிடலாம். இது 8 இது 4 திரும்பி 6ஆல் டைரெக்டாக அடிச்சிடலாம். 1 6 6 6 24.
ஸோ இப்போ உங்களுக்கு கடைசி ஆன்சர் 14ஐயும் 25ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 10க்கு 250, 350 ஆன்சர். கரெக்டா? ஓகே, சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? முடிக்காதவங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. அடுத்த கணக்கு தெரிஞ்சவங்க சால்வ் பண்ணுங்க. ஒரு எண்ணின் 64% மதிப்பு 2592. இப்போ 64% தான் 2592. அந்த எண்ணினுடைய 88% கேட்டிருந்தாங்க. ஈஸி தான், டைரக்டா அப்படியே போட்டு செஞ்சிட வேண்டியதான். 2592 என்பது 64, இது எக்ஸ், இது 88. போட்டு பாருங்க, ஆன்சர் வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 2592 இருக்கல 88 டிவைட் பை 64. இதில் பாதி 32, இதில் பாதி 44, இதில் பாதி 16, இதில் பாதி 22, இதில் பாதி 8, இதில் பாதி 11, இதில் பாதி 4, 1 2 2 4, 32 18, 6 12. 4 வாய்ப்பாடால் போகும்னு பார்த்தீங்கன்னா போகும். 1 நாள் 4, 3 நாள் 12, அப்புறம் 2 நாள் 8, 4 நாள் 16, 324. 11 நாள் பெருக்குனீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக வரும். 4 2 3 4 2 3 4 6 5 85 64. எக்ஸினுடைய மதிப்பு 85 64. ஆன்சர் வந்துச்சா? வந்திருக்கும். 3564. ஓகேவா? இல்லைன்னா வேற மாடல்லையும் செய்யலாம். ஒரு எண்ணினுடைய 64% மதிப்பு அது போட்டுட்டு ஒரு 100க்கு கட்டுப்பிடிச்சி அப்படியே பண்ணலாம், தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக இப்படி போட்டீங்களா? 2592ங்கிறது 64%, இப்போ 88%க்கு என்ன? நல்லா முடிக்காதவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சிருங்க. அடுத்தது 19வது ப்ராப்ளம். கணக்கு ஃபர்ஸ்ட். 40% ஆஃப் 60% ஆஃப் 32% ஆஃப் an amount is 432. வாட் இஸ் அமௌண்ட்? நீங்க சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். அந்த அமௌண்ட் தெரியாது, எக்ஸ்னு எடுத்துக்கிடுங்க. அவ்வளோ, ஒரு தொகைங்கிறது எக்ஸ். யாருக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சோ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா?
ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னா 5 6 2 5 56 25. யாருக்கெல்லாம் ஆன்சர் வந்துச்சோ ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, 1 நபர் வந்திருக்கு அர்ச்சனா. வேற யாரும் கையில நோட் எடுக்கலாம். ஜானட் மேடம் நேரம் லேட் ஆயிடுச்சோ? ரெக்கார்டர் வீடியோ பார்த்துக்கிடுங்க. ஏன்னா கொஞ்சம் கிளாஸ் பேசிக் பேருக்கு. ஓகே, இந்த ப்ராப்ளத்தை பார்ப்போம். நிறைய பேருக்கு என்ன ஆன்சர் வரல. நிறைய பேருக்கு ஆன்சர் வந்துருக்கு. கிருத்திகாவுக்கும் ஆன்சர் வந்திருக்கு. ஓகே மேக்ஸிமம் எல்லாரும் கரெக்டாக காலையில் ஒரு 6:30க்கு ரெடி ஆயிருங்க. ஓகேவா? 6:30 to 6:35 நான் லிங்க் அனுப்பிடுவேன். ஓகேவா? இது என்ன லோவர் ஆல் ஒன்று நிற்குது, கனெக்ட் பதிலாக லோவர். ரைட், 2 others யாரு? இது என்ன லோவர் லோவர்னே வருது, புதுசாக லோவர் லோவர்னு வருது. சரி, ஓகே. யாருக்கும் எந்த இஷ்யூ இல்லைல்ல? புதுசாக அது லோவர் லோவர்னு ஒரு ஆப்ஷன் வந்து நிற்குது. யாருக்கும் கனெக்ட் ஆகலாம் சொல்லுங்க. சரி, இந்த கணக்கை சால்வ் பண்ணுறோம். முடிச்சவங்க ஜஸ்ட் வேணா பார்த்துக்கிறீங்க. இப்போ பாருங்க, எக்ஸுங்கிற தொகையில் 40%, அப்புறம் ஆஃப் கொடுத்ததுனால திரும்பி ஒரு இன்டு தான் 60%, அப்புறம் ஒரு 32% ஈக்குவல் டு வேல்யூ கொடுத்துருக்காங்க 432. இவ்வளோதான். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸினுடைய மதிப்பு கிடச்சிடும். அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, அதுக்கு முன்னால 0 0 கட் பண்ணிடுங்க. ஓகே, அப்புறம் எல்லாமே கிராஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அங்கே கொண்டு போய் கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ உங்களுக்கு 432 இன்டு 40 இன்டு 10 இன்டு 100 டிவைடட் பை அதில் இருக்கிறதெல்லாம் அப்படி கீழே போயிடும். 4 இன்டு 6 இன்டு 32. சரியா? அப்போ கட் பண்ணுங்க. 1 நாள் 4, 2 நாள் 32. 2 நம்பர் சேர்த்து எடுக்கும்போது இடையில 0 போடணும். அப்புறம் 6ஆம் ஏற்பாடு அடிக்கலாம். 1 6 6, இது 4 48, 2 48, 18, இதுல பாதி 16, இதுல பாதி 9. ஓகேவா? அப்புறம் இதுல பாதி 8, இதுல பாதி 20, இதுல பாதி 4, இதுல பாதி 10, இதுல பாதி 2, இதுல பாதி 5, 2 10. இப்போ 5 25, 25 9ஆல பெருக்கி 2 0 போட்டீங்கன்னா ஓகே. 25 9ஆல பெருக்குனீங்கன்னா 225. 225 கூட 2 0 போட்டீங்கன்னா கரெக்டாக ஆன்சர். ஐயோ, எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னா 432 கரெக்டாக வரலையே. 300. இப்போ இங்கே 400 போட்டணும். 40 இதில் 100ல் வரும். ஓகே, இன்னும் கொடுத்து பாருங்க, கரெக்டாக வரும். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி விட்டேன்.
100க்கு 400ன்னு போட்டிருக்கேன். யாராவது பார்த்தீங்களா? யாரும் பெய்யாச்சுன்னு நினைக்கிறேன். சரிப்பா, எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க, ஆன்சர் வரும். சரி, அந்த ஆன்சர் டைம் வேஸ்டாக போகுது. சால்வ் பண்ணி ஈஸியாக ஆன்சர் வரும். கொஞ்சம் கவனமாக பண்ணுங்க. ஈஸியான கணக்கு. 5 6 25. இப்போ யாருமே கவனிக்கலன்னு நினைக்கிறேன். முடிக்காதவங்க அப்படியே இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்த கணக்கு. இது கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ப்ராப்ளம். கவனிங்க, எதையாவது கவனிங்க. ராஜாங்கிற நபர் ஒரு நிதி நிறுவனத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. எவ்வளவுதான்? 89,856 ரூபாய். அது தனது ஆண்டு வருமானத்துல வருஷ வருமானம். ஓகேவா? ஒரு ஆண்டுக்கான வருமானம் 12 மாதத்திற்கான வருமானம் 26% ஆகும். அவங்களுடைய ஆண்டு வருமானத்துல ஒரு 26% தான் 89,856 தனியா ஒதுக்கி என்ன பண்றாரு? பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. ஓகே, அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை கவனிங்க. ஓகே, அப்ப அந்த ரூபாயினுடைய மதிப்புன்னு உங்களுக்கு தெரியும். 89,856ங்கிறது தனது ஆண்டு வருமானத்துல 26%. அப்ப இந்த அமௌண்ட் தான் 26%. ஓகேவா? அவருடைய 26%ங்கிறது தான் 89,856. ஸோ அவருடைய 100% தான் அவருடைய மொத்த வருமானம். புரியுதா? ஆண்டு வருமானத்துல 26% தான் எவ்வளவு. அவருடைய ஆண்டு வருமானம் எவ்வளவுனா 100% இருக்கும் மொத்த வருமானம். ஸோ இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அவன் கணக்கு அதோட நிறுத்தல. ராஜாவினுடைய மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்ச உடனே அப்படி நிறுத்திட்டு போயிடக்கூடாது. ஆப்ஷன்ல அந்த ஆன்சரும் இருக்கு. கூட ஒரு லைன் இருக்கு, அவருடைய மாத வருமானம். இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் வருமானத்தை 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு மாதத்திற்கான வருமானம் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதுல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதே வேல்யூவை டிவைட் பை 12 போட்டா போதும். அப்படி வச்சு கட் பண்ணிடுங்க. ஒரேடியா வேலை முடிச்சு. 89 கூட எது வந்து சேரும்? 85 கூட 6 பெருக்கல் 100ங்கிறது வந்து சேரும். டி கிராஸ் ஆகும். எக்ஸ் மேலே போயிடும், 26 கீழே வரும். அப்புறம் டிவைட் பை இன்னொன்று போடணும். என்ன போடணும்? 12ஆல வகுக்கணும். ஏன்? ஒரு மாசத்துக்கான வருமானம் தான் கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது டிவைட் பை 12 போட்டுருங்க எந்த ஸ்டெப்லேயே. இதை கட் பண்ணி சுருக்குனா என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். உங்களுக்கு கொஞ்சம் வேலை தரணும். ஒரு சைட்ல இருந்து ஒர்க் பண்ணி ஆன்சர் வருதான்னு பாருங்க. நான் கொஞ்சம் லேட்டா செய்யறேன். ஆன்சர் 28,800 வரணும். ஓகே, சால்வ் பண்ணவங்க ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் போட்டு விட்டுருங்க. அவ்வளவுதான். சரி, சரி கட் பண்ணுவோம். 12ல பாதி 6 கரெக்டாக முதல்ல என்ன எழுதியிருக்குன்னா போன தடவை தப்பா எழுதிடுவோம். ஓகே, சரி. இப்போ இதில் 50 100னே வச்சிருக்கலாமோ? எஸ், ஆன்சர் 100ல் தானே வருது. ஸோ அது தொந்தரவு பண்ணா அது அப்படி இருக்கட்டும். மீதி எவ்வளோ தான் கட் பண்ணுவோம். ரெண்டாவது பெருக்கெல்லாம் செய்யணும்னா இதில் பாதி 6, இதில் பாதி 4 8 2ஆல் ஏற்படுதுன்னா 92 18 2 4 2 16. இன்னும் 6ஆம் வாய்ப்பாடலே அடிக்கணும்னு அடிச்சு பார்ப்போம். போவோம் எப்படியும் போவோம். 6 ஒரு 6 6 இல்லைன்னா கூட ஒரு ஸ்டெப் வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை பாதி 2ஆம் வாய்ப்பாடில் அடிங்க. 2 4 2 4 4 2 8 6 2 12 4 2 8 2 2 4 4 4 8 8 6 14 14 4. சரி, இதில் பாதி அடிப்புனா 13. 1 2 2 1 2 2 2 4 3 2 6 2 4.
அப்புறம் 2 3 5 5 2 7 9 3 வாய்ப்பாடால் போகும். ஒரு 3 3 9 மீதி 2 7 3 21 மீதி 1 நான் 3 12 மீதி 1 நான் 3 12. இப்போ உங்களுக்கு கடைசியாக கிடச்சிருக்கிறது இன்னொரு ஸ்டெப் எழுதி விட்டு கொடுப்போம், இடம் இல்லை. 37 44 பெருக்கல் 100 டிவைடட் பை 13 வருது. 13வது வாய்ப்பாடு போடணும். 13 26 13 26 மீதி எவ்வளோ வரும்னு பார்க்கணும். 37 26 1 11 வரும். 114ன்னு வரும். ஓகேவா? 114. 13 8க்கு போட்டுக்கலாம். 8 24 இது 2 8 8 8 2 10 104ன்னு வருது. அப்போ எட்டு டைம் போடும்போது 104 மீதி 10 அதை பக்கத்தில் போட்டிங்கன்னா திரும்பி ஒரு 104 வரும். அது திரும்பி 8 தடவை கொடுத்தீங்கன்னா 104. ஆன்சர் வந்துச்சு. 288 கூட ஒரு இந்த 100ல் உள்ள 2 0 ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சி. இது அவருடைய ஒரு மாத வருமானம். கணக்கு ஈஸி தான், நான் விட்டு கொடுத்து சுருக்கும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேவா? இப்படி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுருங்க. வெட்டு கொடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யாருக்காவது ஆன்சர் வந்துச்சா? எஸ். வேற கீர்த்தனா உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு. அர்ச்சனா ஓகே. ஓகே தனீஷ் வந்திருக்கு. பிரியதர்ஷன் வந்திருக்கு. ஓகே தனீஷ் ஓகே. ஓகே ரைஸ் ஒரு ஹேண்டு கொடுக்கண்டா இங்கே தம்பு போடுங்கண்ணா. ரைஸ் ஒரு ஹேண்டு போட்டால் இங்கே வேற ஒன்று கேட்குது. நீங்கள் டவுட் கேட்ட மாதிரி வருது. எஸ் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஒரு காலையில் ஒரு 6:30க்கு எப்படியாவது அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன் பண்ணியாவது வைங்க. ஓகேவா? ஓகே அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. இதை முடிக்காதவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. புதுசாக வந்தவங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டுருங்க. 20வது ப்ராப்ளம். அப்புறம் 21க்கு போயிடலாம். இல்லைன்னா வீடியோ பாருங்க. ஓகேவா? 21 ஒரு எண்ணின் 54% அதே எண்ணின் 26% உள்ள வித்தியாசம் 22,526 எனில் அந்த எண்ணின் 66% காண்க. ஒரு எண் வந்து நம்ம எக்ஸ் தான் எடுப்போம். இந்த எக்ஸினுடைய 54%க்கும் அதே எண் அதே எக்ஸினுடைய 26%க்கும் உள்ள வித்தியாசம். அப்போ ஈஸியாக நீங்க செய்யலாம். ரெண்டுக்கும் இடையில ஒரு மைனஸ் போட்டா போதும். போட்டுட்டு அதுல இருந்து எக்ஸை மட்டும் ஒரு சைடு வைக்கணும். வச்சுட்டு அந்த எண்ணுக்கு கடைசியா நீங்க என்ன கண்டுபிடிச்சா போதும்? 66% கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறோம். x into 54 by 100 minus x into 26 by 100 equal to உங்களுக்கு வித்தியாசம் கிடைக்குது. கொடுத்துருக்காங்க 22,526. இப்போ இதுல இருந்து x கண்டுபிடிச்சிடலாம். x கண்டுபிடிச்சிங்கன்னா வெளியே எடுத்துருவீங்க. x by 100 வெளியே எடுத்துடலாம். 54 26 கழிங்க 28 வரும். ஓகேவா? இங்க 22,526. x equal to 22,526 கீழே உள்ள 100 மேலே போயிடும். மேலே உள்ள 28 கீழே வந்துடும். அப்புறம் அவன் என்ன ஒன்று கண்டுபிடிச்சிருந்தாரு? 66%. இந்த எண்ணுடைய 66%. இந்த ஸ்டெப்லேயே போட்டுடலாம். இந்த எண்ணினுடைய எக்ஸினுடைய 66% கேட்டிருக்கிறாங்க. எக்ஸுங்கிறது இவ்வளவுதான். இது கூட ஒரு 66% போட்டிருக்காங்க. ஒரே ஸ்டெப்ல வேலை முடிஞ்சு. இல்லைன்னா இதை சுருக்கிட்டு திருப்பியும் போட்டு வெட்டு கொடுத்துட்டு டைம் தான் வேஸ்ட். ஸோ இந்த ஸ்டெப்ல அப்படி போட்டுறோம். ஓகேவா? இப்போ கட் பண்ணுங்க. 100க்கு 100 அடிச்சிடலாமா? ஈஸியாக வேலை முடிஞ்சு. அப்புறம் இதுல பாதி 14, இதுல பாதி 33, அப்புறம்
இதில் ரெண்டாம் வாய்ப்பாடால் இதை கட் பண்ணி பாதிக்கு பாதி எடுத்துட்டு அப்புறம் சுருக்கிடுங்க. 1 2 2 1 2 2 4 அப்புறம் 6 2 12 3 2 6. ஏழாம் வாய்ப்பாடுக்கு இது போகும். ட்ரை பண்ணுங்க, ஆன்சர் கிடைச்சிடும். ஏழாம் வாய்ப்பாடு வெட்டுக்கு போகும். என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஒரு 7 7 இது 4 42 6 7 42 ரெண்டு நம்பர் சேர்த்து எடுக்க போறீங்க. பெட்ல ஒரு 0 போடணும். 97 63. ஸோ உங்களுக்கு ஆன்சர் 1609 கிலோ இருக்கும். அதை போட்டுறக்கூடாது. ஒரு 33 பெருக்க வேண்டியது இருக்கு. பெருக்கு என்ன வருதுன்னு போடுங்க. ஓகேவா? பெருக்குனீங்கன்னா ஒரு 53,097 வரும். ஓகேவா? பெருக்கி வேணா பார்த்துடுங்க. ஓகேவா? சரி, நமக்கு இப்போ டைம் இல்லை, அடுத்த ப்ராப்ளம் போயிடும். பிடிக்காதவங்க இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சிருக்காங்க, போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்புறம் 22வது ப்ராப்ளம். இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம். ஆனால் அந்த கல்லூரி மாணவர்கள் வச்சு நிறைய கணக்கு வந்துட்டே இருக்கும். ஓகேவா? இந்த கல்லூரியில் மாணவருடைய எண்ணிக்கை பாய்ஸுக்கு வந்து ஒரு 76%. மாணவிகளின் எண்ணிக்கை டைரக்டா கொடுத்துருக்காங்க. கேர்ள்ஸ் வந்து 204. கல்லூரியில் உள்ள மொத்த மாணவிகளின் எண்ணிக்கை டோட்டல் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பாய்ஸ் வந்து 76%. ஒரு கல்லூரியில் மாணவர்கள் எண்ணிக்கை 76% இருக்கு. அப்ப மீதி அப்படி கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஒரு டேட்டாவும் இல்லை. பாய்ஸ் 76%, கேர்ள்ஸ் எத்தனை சதவீதமா இருப்பாங்கன்னு பார்க்கணும். பாய்ஸ் 76னா கேர்ள்ஸ் 24%. ஓகேவா? இதை நீங்க கண்டுபிடிக்கணும் மனகணக்கு. ஸோ அப்போ இந்த 24% தான் யாரு? இந்த 204 அப்படி வரும். அப்போ 204ங்கிறது 24%. இப்போ நீங்க மொத்த மாணவிகளின் எண்ணிக்கைன்னு வரும்போது எத்தனை பர்சன்டேஜ்? 100. புரியுதா? மொத்தம் டோட்டல்ங்கிறது 100%. அதுல 76%ங்கிறது மாணவிகள். இப்போ மீதி இருக்கக்கூடிய 24ங்கிறது மாணவர்கள். ஓகே, மாணவர்கள் எண்ணிக்கைங்கிறது 76, 24%ங்கிறது மாணவிகளாக தான் இருக்கணும். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, மாணவிகள் கேட்டிருந்தாங்கன்னா இல்லை மாணவர்கள் கேட்டிருந்தாங்கன்னா 76 போட்டு செஞ்சிருப்பீங்க. அவங்க மாணவர்கள் எண்ணிக்கை கேட்கல, மொத்த மாணவிகளின் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க டோட்டலுடைய வேல்யூ எத்தனை? 100. இப்போ இந்த இடத்துல என்ன போட்டா போதும்? 100 போட்டு தெரியாத வேல்யூ எக்ஸ் போட்டு கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மாணவிகளின் எண்ணிக்கை கிடைச்சிடும். ஒருவேளை இப்போ மாணவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருந்தா நீங்க இந்த 24 கிளைங்க என்ன போட்டிருப்பீங்க? 76 போட்டிருப்பீங்க. ஓகேவா? இந்த இடத்துல 76 போட்டிருப்பீங்க. இப்போ 76 தேவையில்லை. டோட்டல் மொத்த மாணவிகளின் எண்ணிக்கைங்கிறது 100% எடுத்துக்கணும். புரியுதா? அப்ப 24%ங்கிறது மாணவிகள், 76ங்கிறது மாணவர்கள். ஆனா 24 கொடுத்துருக்க மாட்டான், 76 கொடுத்துருக்கான். நமக்கு தெரியும் மொத்த மாணவர்கள் 76, இந்த 100 அதுல 76 போனா 24. நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 204 × 100 மேல இருக்கக்கூடிய 24 கீழே வந்துடும். சரியா? 24 24 வெட்டிடக்கூடாது தப்புன்னு. ஓகேவா? இன்னும் இதுல பாதி 12, இதுல பாதி 102. ஓகேவா? அப்புறம் இதுல பாதி 6, இதுல பாதி 2 10 1 51. ஓகேவா? ரைட். 5 1 6 3 வாய்ப்பாடால போகும். 3 6 1 3 3 7 3 21. அப்புறம் இதுல பாதி 50. 17 50ஆல பெருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 17 50. 850. ஓகேவா? மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை, மாணவிகளின் எண்ணிக்கை 850 பேர்.
ஓகேப்பா, யாருக்கா டவுட் இருக்கா? சரி, எடுத்த கணக்கு. இதை நீங்க சால்வ் பண்ணுங்க. ஒரு தேர்வில் 65% பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க, பாஸ். 420 பேர் தேர்ச்சி பெறவில்லை. மொத்த தேர்வாளர்கள் பரீட்சை எழுதினவங்க மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் போன கணக்கு மாதிரி தான். ஓகேவா? தேர்ச்சி பெற்றவர்கள் எவ்வளவுன்னு பாருங்க. அந்த பெர்சன்டேஜ் தள்ளி மீதி இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்ங்கிறது தேர்ச்சி பெறாதவருடைய பெர்சன்டேஜ். போன கணக்கு மாதிரியே தான். தேர்ச்சி பெற்றவர்கள் 65% பேர். இப்ப தேர்ச்சி பெறாதவர் எவ்வளவுன்னு பாருங்க. தேர்ச்சி பெற்றவர் 65, பாஸ். ஃபெயில் வந்து அப்போ 35. ஃபெயிலுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 420. அப்போ இந்த 420ங்கிறது ஃபெயில் 35%. நமக்கு கேட்டிருக்கிறது மொத்தம்ங்கிறது 100. இதை சால்வ் பண்ண ஆன்சர். ஏழாவது பாடல் 2 சரி அடிச்சீங்க. 5 7 35, 6 7 42, 4 5 5, 12. அப்போ x = 1200. ஓகேப்பா. அடுத்தது லாஸ்ட் கணக்கு. ஒரு தேர்வில் வெற்றி பெற 36% மதிப்பெண் தேவை. பாஸ் ஆகணும்னா எவ்வளவு வேணும்? 36% மதிப்பெண் வேணும். ஒரு மாணவர் 198 மதிப்பெண் பெற்று 36 மதிப்பெண்கள் குறைச்சி எடுத்து தோல்வி பெற்றிருக்காரு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு கணக்கு குழப்பம் போல இருக்கும். எனில் அத்தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் ஹையஸ்ட் மார்க் எவ்வளவு? கீழே போடுவோம்ல 1200 500 போடுவோம்ல, அந்த அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு தேர்வுல நீங்க வெற்றி பெறணும்னா அந்த அதிகபட்ச மதிப்பெண்ல 36% எடுத்தாதான் நீங்க பாஸ். ஆனா ஒரு மாணவன் எழுதியிருக்கிறான், டெஸ்ட் எழுதி 198 மதிப்பெண் பெற்று ஃபெயில் ஆயிருக்கான். எவ்வளவு மார்க் குறைச்சி எடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒரு 36 மதிப்பெண் குறைச்சி எடுத்திருக்கான். அப்ப அவன் பாஸ் பண்ணணுங்கிறது இந்த 36 அது கூட ஆட் பண்ணா அவன் கூட பாஸ் பண்ணிருப்பான் கண்டிப்பா. அப்படிதான் 198 மதிப்பெண் எடுத்து ஃபெயில் ஆயிருக்கான். பாஸ் பண்ணணும்னா எவ்வளவு குறைவாயிருக்கு? 36 மதிப்பெண் குறைவாயிருக்கு. ஸோ அப்போ பாஸ் மார்க் எவ்வளவு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த 36 இது கூட ஆட் பண்ணீங்கன்னா பாஸ் மார்க் ஆச்சு. 8 6 14 மீதி 1 10 19 13 மீதி 1 234 மதிப்பெண் பெற்றால் ஒரு மாணவன் பாஸ் பண்ணலாம். இந்த 234ங்கிறது பாஸ் பண்ணக்கூடிய பர்சன்டேஜ் எவ்வளவு? 36%. இப்போ பாஸ் பண்ணதுக்கு 36% வேணும். மதிப்பெண்ணா பாத்தீங்கன்னா 234 வேணும். இப்போ ரெண்டும் ஈக்குவல் தானே. பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா 36% இருந்தா ஒருத்தன் பாஸ். நம்பர்ல பாத்தீங்கன்னா 234 இருந்தா ஒருத்தன் பாஸ். ஸோ 234ங்கிறது எவ்வளவுதான்? 36% தான். ஓகேவா? இப்ப நீங்க 100% கண்டுபிடிச்சீங்கன்னா ஹையஸ்ட் மதிப்பெண் தெரியும். அதிகபட்ச மதிப்பெண் கண்டுபிடிக்கணும். இதுல என்ன போடணும்? 100 போட்டு எக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. கிராஸ் பண்ணுவோம். இப்ப டெஸ்ட் எழுதாதவர்கள் இன்னைக்கு வேணாலும் ஒருக்கா எழுதி பாருங்க. டெஸ்ட் எழுதி பிராக்டிஸ் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் எழுத மாட்டேங்க. 25 பேர் போல தான் எழுதிருக்கீங்க. ஆன்சர் எவ்வளவு வந்துச்சு? 900 சார். 900 ஆகுச்சு. 650 650 வரும். ஒருக்கா செக் பண்ணுங்க. 650. ஓகேவா?
650 வருதா பாருங்களா. 18 1 ஓகே சார். ஓகே பாப்பா. கரெக்டா வந்துச்சா பாத்தீங்களா? 1 2 2 14 7 8 9 மூணாவது பாடல போகும். 6 3 18 3 9 3 27 3 6 1 3 3 3 9 இது அடிச்சீங்கன்னா 50 13 50ஆல பெருக்குங்க. கரெக்டா 650 650. ஓகேவா? ஓகேப்பா, இன்னைக்கு மேக்ஸ் முடிச்சுக்கிறேன். என்ன ஒன்று இருக்கா பாப்போம். இது வந்து ஹோம் ஒர்க். ஓகேவா? அடுத்த கணக்கு நம்ம ஏற்கனவே பார்த்த கணக்கு மாதிரி தான். இது ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? எல்லாரும் அனுப்புவாங்க. ஏன்னா செய்து முடிச்சதும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எனக்கு அனுப்பிடுங்க. அப்பதான் சால்வ் பண்ணுவீங்க. ஒரு தேர்வில் வெற்றி பெற 40% தேவை. ஒரு மாணவர் 261 மதிப்பெண்கள் பெற்று 4% மதிப்பெண்கள் குறைவாக பெற்று தோல்வியுற்று இருக்கிறார். தேர்வில் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளவு? சரியா? போற கணக்குல நம்பர்ஸ் கொடுத்திருந்தாங்க, இங்க பர்சன்டேஜ் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு சால்வ் பண்ணுங்க. ஆன்சர் சொல்றேன், அந்த ஆன்சர் வரதான்னு செக் பண்ணிவிடுங்க. 725. ஓகேவா? 725 வந்து ஆன்சர் கரெக்ட். ஓகேப்பா, அப்ப இன்னைக்கு மேக்ஸை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இந்த கணக்கை பார்க்கலாம். கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? 5 நிமிஷம் 10 நிமிஷம் கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் கட்டாயம் இருக்கும்னா முடியல, சீக்கிரம் வந்து எடுத்துலாம்னு நினைச்சா அதனால முடியல. ஓகே, அதனால இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் கட்டாயம் அட்டன் பண்ணிருங்க. ஓகே, மேக்ஸ் முடிஞ்சு வீடியோ இருக்கும், ரெக்கார்டட் வீடியோ போட்டு பார்த்துடுங்க. லேட்டா வந்தவங்க இடையில ஜாயின் பண்றவங்க எல்லாருமே இந்த வீடியோவை